ஆன்மீக அன்பு எனது கலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் உத்தராயணம் மாசி மாதம் 5ஆம் தேதி 17/2/2025 பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்தம். இன்று சம நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:33 இன்றைய திதி இன்று அதிகாலை 1:59 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:18 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 4:12 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 1:59 வரை பாலவம், பின்பு மாலை 3:03 வரை கௌளவம், பின்பு தைத்துளம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று அதிகாலை 3:01 வரை முழு வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 4:12 வரை சதயம், பின்பு புரட்டாதி. இன்று பகல் முழுவதும் புரட்டா நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக. இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா, முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்புக்கு பார்த்திங்கன்னா, உங்களுடைய நண்பர்களுடைய சந்திப்பு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷம் கொடுக்கக்கூடிய போது உங்களுக்கு, அதே உங்களுடைய செயலில் ஒரு வேகத்தோடு ஒரு ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாள் அமையப்போது உங்களுக்கு. கணவன் மனைவிலே கொஞ்சம் நெருக்கம் அதிகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. வியாபாரத்தில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பார்க்குற நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. உங்களுடைய சிந்தனை போக்கில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக நீங்கள் பொறுப்பான நபராக இருக்க போகிறீங்க. ஒரு புதுவிதமான இலக்கை நோக்கி செல்லக்கூடிய செய்கின்ற ஒரு அடுத்த கட்டத்தில் செல்லக்கூடிய ஒரு இலக்குகள் பிறக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நிலையை நீங்கள் எட்டுவதற்கான சில முயற்சி நீங்கள் பண்ண போகிறீங்க. வரவுகள் மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். ரிஷபராசி பார்த்தா உங்களுக்கு உண்டு. சக ஊழியர்களிடம் கொஞ்சம் ஆதரவு கிடைக்கும் போகுது. நீங்கள் பணி செய்கிற இடத்துல சக ஊழியர் உங்களுக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் கொஞ்சம் கவனக்குறையாக இருக்கிறது வேண்டாம். எந்த விஷயமும் கொஞ்சம் கவனம் இருந்தது. உங்களுக்கு எதிர்காலம் சாஸ்திர முடிவுகள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு திடீர் பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தையும் ஒரு அனுகூலத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. நெருக்கமானவுடைய அன்பர்களிடம் கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடெல்லாம் தோன்றி மறையக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு தம்பதியிடையே கொஞ்சம் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் நட்பு மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். மிதுனராசின்னு பார்த்தா உங்களுக்கு புதிய திட்டங்கள்லாம் கொஞ்சம் செயல்படுத்த போகிறீங்க. இது வரைக்கும் சில எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்தை பற்றி ஒரு புதிய திட்டத்தை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. உடைய உறவினர்கள்லாம் கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய ஏற்பட போது உங்களுக்கு. கொஞ்சம் ஆடம்பர செலவை குறைத்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய சேமிப்பை கையிருப்பை அதிகரித்துக் கொள்ளலாம். கொஞ்சம் தேவையற்ற செலவை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். ஆன்மீக பெண் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் ஏற்படைய ஒரு காலகட்டமாகவும், வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கறதுனால அமைப்போது உங்களுக்கு. பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்க போது உங்களுக்கு. உத்தியோகத்தை கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுவது உங்களுக்கு சிறப்பு ஒரு புகழ் மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கடகராசின்னு பார்த்தா உங்களுக்கு குடும்பத்தை கொஞ்சம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்க போது உங்களுக்கு. அது கொஞ்சம் செலவு செய்ய போகிறீங்க, இல்லை முன்னணி நடத்தக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் பெரியவுடைய ஆதரவுலாம் உங்களுக்கு பிரகாசமாக கிடைக்க போது உங்களுக்கு. உடைய தன வரவுகள் உங்களுக்கு தேவைக்கேற்றவாறு இருக்கும்.
என்ன தேவைக்கேட்ட ஒரு வருமானத்தை கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் பெற போகிறீங்க. அந்த அறிவும் இல்லாத புது நம்பர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக வரங்கிட்ட வந்து அது விலை கம்மியாகுது சில விஷயங்களை கொஞ்சம் கவனக்குறை ஏமாந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை விட்டு விலகி சென்றவங்களாம் திரும்ப உங்களை விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. இந்த இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க. எந்த பயணம் வந்து பகல்லையே பயணத்தை வச்சுங்க. இரவில் வந்து வாகன பயணமும் தனியாக வண்டி ஓட்டும் போது அதில் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. உங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் செழிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டம் பொன்னிறம். சிம்மராசினு பார்த்தா உங்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைப்பது உங்களுக்கு. எதுவும் இந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் பொருளாதார சார்ந்த குறைகள்லாம் படிப்படியாக குறைப்பது உங்களுக்கு. கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு. உடனே பிறந்தெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு நண்பர்கள் வெளியே நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதம் ஒரு நாளாகும். உடைய தாயினுடைய ஆரோக்கியத்தை சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அம்மாவுக்கு உடம்பு சொல்லலாம், ஒரு மருத்துவ சிகிச்சையை கொஞ்சம் மருத்துவ ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்காதிங்க. நீங்கள் அதுமாதிரி இந்த விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. சிறு தூர பயணங்கள் மூலம் நல்ல ஒரு புத்துணர்ச்சி, நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அனுகூலத்தை பெறக்கூடிய காலகட்டமாக நாம் இது போயிட்டு வாங்க. ஒரு ஆசைகள் மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். கன்னிராசினு பார்த்தா உங்களுக்கு புதிய நட்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாக வரப்போகுது. இன்றைக்கி புது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உருவாக போகிறாங்க. உங்களுக்கு குடும்ப உறுப்பினரை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். சில விஷயங்கள் குடும்பத்தில் உட்காந்து பேசுவது கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொண்டு செஞ்சாலே உங்களுக்கு குடும்பத்தோடைய ஒற்றுமை அதிகரிப்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக நேரத்தை செலவிடுறது கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. கூட்டாளி வழியில் கொஞ்சம் அரிசி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. இதுவரைக்கும் கொஞ்சம் நெருக்கடியாக இந்த சில பிரச்சனைலாம் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே போல் மாணவருக்கு படிப்பில் இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். ஆனால் அந்த கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. மந்தத்தன்மை தான் நீங்கள் கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இந்த எதிர்பார்த்த சில உதவியெல்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுவதனால் கொஞ்சம் எதிர்பார்ப்பிலும் கொஞ்சம் காலதாமதத்தை கொடுக்க கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஒரு அமைதி வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி பார்த்தா உங்களுக்கு மகிழ்ச்சியான சிந்தனைகள் மூலம் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. எண்ணங்கள் ரொம்ப சந்தோஷமான எண்ணங்கள், மகிழ்ச்சி எண்ணங்களுக்கு போய்ட்டு கொஞ்சம் அதோடு அந்த எண்ணங்களோட ஒரு சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. சுபகாரிய பயணங்கள்லாம் உங்களுக்கு கைகூட போகுது. இந்த வீட்டில் ஏதாவது விசேஷங்களுக்கு உறவின விசேஷ சுபகாரியங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது பயணங்கள்லாம் சுபமாக முடிய போகுது உங்களுக்கு. இந்த இணையம் சார்ந்த வர்த்தக தொழில்களுக்கு கொஞ்சம் நல்லா முன்னேற்றம் ஏற்படுது. ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு, ஐடி செய்கிற ஒர்க்கில் நல்லா ஒரு லாபம் கிடைக்க போகுது உங்களுக்கு. வாழ்க்கை துணை பற்றிய கொஞ்சம் சிந்தனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை காலகட்டம் அமைப்பவங்களுக்கு. உடைய சேமிப்பு தொடர்பான எண்ணங்களும் கொஞ்சம் அதிகப்படுது. எதிர்காலத்துக்கான கொஞ்சம் சேமிப்பு பற்றி ஒரு எண்ணமும் அதோடைய ஒரு முயற்சி நீங்கள் பண்ண போகிறீங்க. நீங்கள் தயக்க உணர்வு இல்லாமல் செயல்படுவது கொஞ்சம் நல்லதுங்க. தயங்கி முடியாதான்னு தயங்கதை விட்டுட்டோம்லாம் முடியும்னு நீங்கள் எடுத்து செஞ்சாலே அதில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. உங்களுக்கு உங்கள் சிந்தனை போக்கில் நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. ஒரு லாபம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசி பார்த்தா அவர்கள் எடுக்கின்ற ஒரு புதிய முயற்சியும் கொஞ்சம் சிந்தித்து செய்யுங்க. எடுக்கின்ற முயற்சி கொஞ்சம் நல்லா யோசித்து சார்ந்த அன்புகிட்ட கொஞ்சம் ஆலோசனைப்பட்டு பெரியவங்க ஆலோசனைப்பட்டு செய்யுங்க. எடுத்துங்க நீங்களே சில முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு தேவையற்ற தர்ம சங்கடத்தை ஏற்படும். கவனமாக இருங்க. குடும்பத்துக்கு கொஞ்சம் தேவையற்ற செலவுகள்லாம் கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்படலாம். அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய நிலை ஏற்படுது உங்களுக்கு. சாப்பிடுகின்ற உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளியில் கொஞ்சம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. உடைய உயர் அதிகாரிலாம் கொஞ்சம் கடுமையாக தான் இருப்பாங்க கொஞ்சம். அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து பழகுவதும் பேசுவதும் நல்லது. கொஞ்சம் பார்த்துங்க. இதுவரை சில பயணங்கள்லாம் இருக்கும். திடீர்னு ஏதாவது வெளியூர் போன வேலை இருக்கும் போல் பயணங்களையும் கொஞ்சம் மேற்கொண்ட வாய்ப்பெலாங்கிறது. அதனால் கொஞ்சம் எதுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்து நல்லது உங்களுக்கு. இந்த தொழிலில் சிறு சிறு மாறுதல்களை செய்யக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. மற்றபடி உடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளநிலம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டங்க. இது வரைக்கும்
எப்படிச்சோ தொழில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அபிவிருத்தி வாரமாக காரணம் அமைகிறவங்களுக்கு வருமானத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துகிற வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தொழிற்சங்க பணியில் கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைகிறது. உங்களுக்கு சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள்லாம் மனசில் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த கலைத்துறைக்கு கொஞ்சம் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப ஒரு சாதகமான வாய்ப்பெலாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு குழந்தைகள் மூலம் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமும் அமைகிறது. உங்களுக்கு மற்றபடி ஒரு ஆர்வம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய கலகலப்பான பேச்சு மூலம் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய, சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் திறமையும் உங்களுக்கு இருக்குது. அதுவே பெரிய விஷயம். உங்களுக்கு எந்த விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக உங்கள் பேச்சிட முடிச்சுக்கூடிய நபராக இருக்கீங்க. நீங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறீங்க. அதே போல் இந்த புது சிந்தனைகள்லாம் கொஞ்சம் உருவாகக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு மனசில் இருந்து வந்த குழப்பங்களாக நீங்கள் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நிலையும், உத்தியோக பணி கொஞ்சம் முன்னுரிமை கிடைக்க போகிற நிலையும் ஏற்பட போகுது. உங்களுக்கு உடைய பார்வை தொடர்பான பிரச்சனைலாம் படிப்படியாக குறையக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு வெளியே வட்டாது உங்களையே மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை கிடைக்க போகுது. ஒரு உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். கும்பராசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உத்தியோக பணியில் கொஞ்சம் ஒரு மறைமுகமான திறமையை வெளிப்படுத்திக் கொள்ள போகிறீங்க. இது வரைக்கும் இந்த திறமையை பயன்படுத்தாமல் இனிமேல் திறமையை பயன்படுத்தக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு வரவை காட்டலாம் செலவு கொஞ்சம் அதிகரிக்க போகுது. 10 ரூபா வரவாக இருந்தால் 20 ரூபா செலவழிக்கக்கூடிய செலவை விட வரவு உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் போது கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுவோம். நீங்கள் உங்களுடைய கூட்டாளிகிட்ட சிறு கருத்து வேறுபாடெலாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக பேசுங்க, பழங்க. உங்களுக்கு உங்களுடைய கடன் தொடர்பான பிரச்சனை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் செலவு அதிகமாக இருந்தாலும் கடனை கொஞ்சம் அடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது. உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் முன் நல்ல ஒரு மேன்மையை முன்னெடுத்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் பெரியவர்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வதற்கு பழக்கப்படுத்தி பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சி முழுவதும் பார்த்திங்கன்னா சாதமாகக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிலம். மீனராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கணும் போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. முடிவெடுக்கிற போது பொறுமையாக கலந்து ஆலோசித்து முடிவு நல்லது. உங்களுக்கு நினைத்த காரியங்கள் கொஞ்சம் இழுபறியாக தான் நிறைவு வரும். போனோடனே இந்த வேலையை முடிக்காது. கொஞ்சம் நீங்கள் நினச்ச காரியம் கொஞ்சம் தடைத்தாங்க இழுபறியாக தான் முடிவுடைய காலம் அமைது. உங்களுக்கு அதே மாதிரி பெற்றோரிடம் கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களும் தயவு செய்து வேண்டாம். அம்மா அப்பாட சண்டை போடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் கவனம் பாருங்கள். பிள்ளைகள் படிப்பு தொடர்பான கொஞ்சம் அலைச்சல் அதிகம். குழந்தைகள் கல்வி சார்ந்து பசங்களை அட்மிஷனுக்காகவோ இல்லை சேகத்துக்காகவோ ஆசருக்காகவோ அதுக்காக சில விஷயங்கள்லாம் பசங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட போகுது. உங்களுக்கு மனதில் சிறு குழப்பங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. சிறு குழப்பங்கள் இருந்தாலும் அது ஒரு தெளிவு பெற்று நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு தேவையற்ற பயனற்ற பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். பேச்சாலையால் வேஸ்ட் ஆகானா இந்த பேச்சாலையும் எந்த விதமான பிரச்சனை வரனால பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கள். நீங்கள் எதுலையும் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுறதுக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமை வேண்டிய நாளாக இருந்தால் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகும். ஒரு வெற்றி நாளாக ஆண்டை வேண்டிக்கிற மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.